பிரபல நடிகை பிந்து கோஷ் அவர்களோட பீரோல ஒரு சில முக்கியமான பொருட்கள் இருந்திருக்கு அப்படின்னும், அதை பார்த்து அந்த ஹோம்ல இருந்தவங்க ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால 80s காலகட்டங்கள்ல காமெடி நடிகையா இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் பிந்து கோஷ் அவர்கள். அன்றைய ஒரு தேதியில ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா கமல் சார் படங்கள்லாம் இவங்க ரொம்பவே நல்லபடியா காமெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து சமீபத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க சிகிச்சைக்காக பணம் வேணும் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஏன்னா, ஒரு காலத்துல அத்தனை படங்கள் பண்ணவங்க, அவ்வளோ மெடல், அவார்ட்ஸ் வாங்கியிருந்தவங்க, இப்ப இப்படி காசுக்காக கஷ்டப்படுறாங்களேன்னு ரொம்பவே மனம் வருந்தி போயிருந்தாங்க. ஆக்டர் பாலா அவர்கள் கூட தன்கிட்ட இருந்த காசை அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல ஆக்ட்ரஸ் பிந்து கோஷ் அவர்கள் இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. பிரபலங்களும் சரி, ரசிகர்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்க மொத்த சொத்துக்களையும் விற்று தான் அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த ஹோமில் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பீரோ அண்ட் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட லாக்கர்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஹோம் மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா, அதில் அவங்களோட பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. குறிப்பாக அவங்க சினிமா நடிச்சிட்டு இருக்க காலத்தில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, மெடல்ஸ், அவார்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிஃப்ட் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே ரொம்பவே பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு என்ன ஷாக்னா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அந்த மெடல்லாம் விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக காசு வந்திருக்கும், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை நான் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாரித்து வாங்கினது, எனக்கு மக்கள் எனக்காக கொடுத்தது, அதை ஒருபோதும் நான் விற்க மாட்டேன், அது என் கலைக்காக கிடைச்சது அப்படின்னு அதை பத்திரமாவே வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள்லையுமே அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லையாமா. ஸோ இந்த ஒரு முக்கியமான பொருட்களை நம்ம வீணாக்கிடக்கூடாது, இதை அரசாங்கத்திட்ட சொல்லி அவங்களுக்குன்னு எடுத்து வைக்க சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். இவ்வளோ வறுமையிலையும் கலையை நேசிருக்காங்களே அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகுமார் அவர்கள் அவங்க பையன் மற்றும் பொண்ணோடு சேர்ந்து இளையராஜா அவர்களை இன்னைக்கு மீட் பண்ணியிருந்திருக்காரு. மேலும் அவருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செஞ்சு தங்கச் சங்கிலி ஒன்று அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சமீபத்தில் லண்டனுக்கு போயிட்டு சிம்பொனி ஒன்று பண்ணியிருந்தாரு. முதல் இந்தியர் தமிழன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பனி எழுதி அதை லைவாகவே மக்கள் முன்னாடி பண்ணி காட்டியிருந்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த ஒரு சாதனைக்கு ரசிகர்களும் சரி, பிரபலங்களும் சரி வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. மேலும் லண்டன்லேருந்து அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆக்டர் சூர்யா அவர்களோட ஃபேமிலி சாரை பார்க்க போயிருக்காங்க. ஆக்டர் சிவகுமார், அவரோட பையன் சூர்யா, பொண்ணு பிருந்தா, இவங்க 3 பேருமே போயிட்டு அவரை பார்த்துட்டு அவருக்கு கிஃப்ட் கொடுத்து அவருக்கு சால்வை அணிவிச்சு மரியாதை செஞ்சதுக்கப்புறம் தங்கச் சங்கிலி ஒன்று பரிசாக கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இளையராஜா சாரோட இந்த ஒரு மகத்தான சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.